சமீபத்தில் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்தார். இதேபோல 60 ஆண்டுகளுக்கு முன் விமானத்தில் சென்று கொண்டிருந்த அப்போதைய குஜராத் முதலமைச்சர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அந்த முதலமைச்சர் யார்? அவர் இறந்தது எப்படி? குஜராத் முதல்வர்களை ஏதேனும் சாபம் துரத்துகிறதா? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் 787 ரக விமானம் விபத்தில் சிக்கி சுக்குநூறாக நொறுங்கிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. அகமதாபாத் விமான நிலையத்தின் 2வது முனையத்திலிருந்து 1:38 மணியளவில் புறப்பட்ட இந்த AI-171 விமானம் 3 நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கியது. இதில் பயணித்த ஒரு பயணியை தவிர விமானத்தில் இருந்த 241 பேரும் உயிரிழந்தனர். முக்கியமாக இந்த விமானத்தில் பயணித்த குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் ரூபானியும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இவரை போலவே 60 ஆண்டுகளுக்கு முன் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த ஒருவரும் விமானத்தால் உயிரிழந்திருக்கிறார். 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிலவி வந்த நேரம் அது. ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கிய இந்த போர் செப்டம்பரில் கடுமையாக மாறியது. இதனால் மத்தியஸ்தம் செய்ய வந்த ஐநா சபை போரை உடனடியாக நிறுத்தும்படி செப்டம்பர் 22ஆம் தேதி ஒரு ஒப்பந்தம் போட்டது. இதனை உடனடியாக ஏற்றது இந்தியா. ஆனால் பாகிஸ்தானோ இதனை தட்டி கழித்து செப்டம்பர் 23ஆம் தேதிதான் ஏற்றுக்கொண்டது. இதற்கிடையில்தான் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்தேறியது. அதாவது அப்போதைய குஜராத் முதலமைச்சர் பல்வந்த் ராய் மேத்தா செப்டம்பர் 19ஆம் தேதி தன்னுடைய மனைவி சரோஜ் பென் 2 பத்திரிகையாளர்கள் உட்பட 7 பேருடன் மிதாப்பூருக்கு விமானத்தில் சென்றுள்ளார். அவர்கள் பயணித்த அந்த 8 இருக்கைகள் கொண்ட பீச் கிராஃப்ட் விமானத்தை இந்திய விமானப்படையின் விமானியும் குஜராத் அரசின் தலைமை விமானியுமான ஜஹாங்கீர் தான் இயக்கினார். விமான விபத்தால் தற்போது தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றுள்ள அதே அகமதாபாத்திலிருந்து தான் இந்த விமானம் புறப்பட்டது. ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் முதலமைச்சர் சென்று கொண்டிருந்த வேளையில் அப்போது போர் நேரம் என்பதால் தன்னை தாக்கத்தான் எல்லையிலிருந்து இந்தியா முயற்சிக்கிறது என எண்ணியது பாகிஸ்தான். இதனால் ஏற்கனவே பாகிஸ்தான் எல்லையில் பறந்து கொண்டிருந்த விமானி கைஸ் உசேனுக்கு அந்த விமானத்தை வீழ்த்தும்படி ஆணை கிடைத்துள்ளது. இதை ஏற்ற கைஸ் உசேன் எல்லை பகுதியில் பறந்த முதலமைச்சர் பயணித்த விமானத்தை நோக்கி சென்றுள்ளார். இதனை கவனித்த இந்திய விமானி கருணை காட்டும்படி சிக்னல் கொடுத்துள்ளார். ஆனால் இதற்கு மனமிறங்காத பாகிஸ்தான் விமானி இந்திய விமானம் மீது குண்டு மழை பொழிந்தார். இதனால் இந்திய விமானத்தில் இன்ஜினும் இறக்கையும் பழுதாக கட்ச் பகுதியில் அந்த விமானம் கீழே விழுந்து சிதறியது. அதை சுட்டு வீழ்த்திய பெருமையோடு உசேன் முகாமுக்கு செல்ல அவரை அங்கு அனைவரும் கொண்டாடியுள்ளனர். ஆனால் உயிரிழந்தவர்கள் முதலமைச்சரும் அப்பாவி பொதுமக்களும் தான் என அவருக்கு அப்போது தெரியாது. இதுகுறித்த தகவலை அவர் தெரிந்து கொண்ட பின் பல ஆண்டுகளாக குற்ற உணர்வில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து 46 வருடங்கள் கழித்து 2011ஆம் ஆண்டில்தான் சுட்டு வீழ்த்திய விமானத்தின் விமானியான ஜஹாங்கீரின் மகளான பரிதா சிங் குறித்த தகவலை அறிந்து கொண்டார். மும்பையில் இருந்த பரிதா சிங்கிற்கு மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவை தான் நான் பின்பற்றினேன். தந்தையையும் மற்றவர்களையும் கொன்றதற்கு வருந்துகிறேன் என மின்னஞ்சல் மூலம் மன்னிப்பு கோரிய சம்பவமும் அரங்கேறியது. இந்நிலையில் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்ற கூற்றுக்கேற்ப அன்று விமானத்தில் பயணித்த அப்போதைய முதலமைச்சர் மேத்தா உயிரிழந்ததைப் போல இன்று விமானத்தில் பயணித்த முன்னாள் முதலமைச்சர் ரூபானியும் உயிரிழந்துள்ளார். இதனால் குஜராத் சிஎம்களை ஏதோ சாபம் தொடர்கிறதோ என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.